ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தென்காசி பக்கத்தில் ஒரு ஊர். நல்ல ஒரு வயலை பார்த்தேன். சரி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் எடுத்து அனுப்புவோன்னு தோணுச்சு. ஸ்கூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் தொடங்கியிருக்கு. பசங்க ஒரு வருஷம் வீடுகளுக்குள்ளே இருந்தனால கொஞ்சம் ரோட்டில் சின்ன பசங்க அந்த பைக்கு சைக்கிள் ஸ்கூலுக்கு போகிறவங்கெல்லாம் கொஞ்சம் தடுமாற்றம் தெரியுது. அவங்களோட டிரைவிங்கும் அவங்களுடைய ரோடு கிராஸ் பண்ணுறது எல்லாம் பிள்ளைங்க கொஞ்சம் விளாட்டுத்தனமாக இருக்குதுங்க. ஸோ இந்த நேரங்களில் நம்ம ட்ரைவ் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் கொஞ்சம் பிஸி, அதனால் வீடியோ போட முடியல. இனி ரெகுலராக நம்ம பண்ணுவோம். மேக்ஸிமம் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், ஹைவேஸில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து போங்க. கூடுதல் கவனம் கொடுங்க டிரைவிங்க்கு. எப்பவும் சொல்கிற மாதிரி டிரைவிங் இஸ் அ ஆர்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் கை பழக்கம் எந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்டீரிங் கண்ட்ரோல் வருதோ அந்த அளவுக்கு நமக்கு லைஃப்பில் ப்ராப்ளங்கள் இருக்காது. உங்களுக்கு சின்ன ஒரு இஷ்யூ வந்த பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம அதை கரெக்ட் பண்ண முடியாது. ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அகெயின் அதை என்னதான் பெரிய ஷோரூமாக இருந்தாலும் அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி அதை நீங்கள் எடுத்து அதை நீங்கள் உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு எப்படி போனாலும் கூடுதல் 1 வருஷம் ஆகிடும். அதை விட பெரிய குடும்பம் என்னென்னா, அந்த ஆக்சிடெண்ட் ஆன அந்த பதட்டமும் அந்த நினைவுகளும் 5 வருஷம் உங்களோட மைண்டில் இருக்கும்னு சயின்டிஃபிக்கில் சொல்கிறாங்க. அந்த அதிர்ச்சி, அந்த ஒரு இது உங்களுடைய கனவுகள், அந்த மாதிரியான பல டிஸ்டர்பன்ஸை அது உங்களுக்கு மைண்டில் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இதனால தான் நான் சொல்கிறது, ஆக்சிடெண்ட்ஸ் தவிர்க்க பார்க்கணும். அதுக்கான 500 வீடியோ நம்ம கொடுத்துருக்குறோம். நம்ம எஃபர்ட் நிறைய போட்டோம். பட் ஒரு பெரிய ஒரு சேனலாக வரும்னு நான் எதிர்பார்த்தது வரல. இருந்தாலும் என்னோடய வேலையை நான் செஞ்சிட்ருக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பழைய வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்யூ.